கர்த்தரின் பெயரால் இமானுவேல் ஜோசப்புக்கும் நான்சி ஜோசப்புக்கும் பிறந்த கேத்தரின் ஜோசப் இங்கிருக்கும் டோனி ஜோசப்பை கர்த்தரின் பெயராலேயே திருமணம் செய்து கொள்வதாய் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். எஸ் மேடம். One shirt, one jeans. ஓகே மேடம். இதை பாருங்க. No. மேடம் இந்த ஷர்ட். தோ இது ஓகே. ஓகே. சேம் கலர் ஜீன்ஸ். ஓகே மேடம். பேக் பண்ணிடுங்க. ஓகே. இந்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் நாளைக்கு கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சுக்கு போகணும். இல்லைன்னா உள்ள விட மாட்டாங்களா என்ன? எப்பவுமே உங்களோட குறும்பு. What do you want, sir? 2 vanilla ice creams. ஹலோ மிஸ்டர் டோனி டிசோசா. ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. மிஸ்டர் ராஜேஷ் சொன்ன கேள்வானா? ஹேய், கல்யாணம் பண்ணணும் தைரியம் இல்லாமல் போச்சா உனக்கு? இன்னும் ஏன் பயப்படுற? என்னோட பிரச்சனை பண்ணணும்னு நினச்சா நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு நான் வரேன். ஆனால் இங்கே வேணாம் ப்ளீஸ். உங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சுல. ஊரை விட்டு போடா. இம்மானுவேலோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் அப்பன் கட்டி வச்ச வீட்டில் சுகமாக வாழலாம்னு நினைக்கிறியா? ராஜேஷ் ப்ளீஸ். என்ன எங்களெல்லாம் பார்த்து சகிச்சு வச்சா உனக்கு? இந்த அப்பன் பேர் தெரியாத அனாதைக்கிட்ட என்னடி ஸ்பெஷலாக இருக்குன்னு அவனை நீ லவ் பண்ண? அன்பா சொன்ன கேட்க மாட்டீங்களா? டோனி, டோனி,
அம்மா கேத்ரின், கேத்ரின், அம்மா கேத்ரின் எங்க இருக்க? பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். அம்மா கேத்ரின், எஸ் டாடி. நீ எங்கம்மா? டாடி இவ்வளவு சீக்கிரம் பூஸ்ட் ஆயிட்டீங்களா? இன்னும் டைம் இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்மஸ் நாள் காலையிலேருந்து ஆரம்பிச்சிட்டேன். நீங்க உள்ள போங்கப்பா, விக்டோரியா ஆண்டி கூப்பிட்டாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி. ஆ டாடி போய் படுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். அப்பா போய் படுங்க. பத்திரமா Happy போயிட்டு வா. Christmas. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். சச்சுவா நீயா பாட்டு பாடுறத பாத்துட்டியா? வெள்ளைக்காரங்களும் இந்த மாதிரி தான் பாட்டு பாடுவாங்க, அதான் நானும் பாடி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கிறிஸ்மஸுக்காக நீ என்னெல்லாம் பண்ணிருக்க? கேக்கு, வைன் எல்லாமே ரெடி. டோனி எங்க போயிருக்காரு? ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, அதுக்கு தான் போயிருப்பான் நினைக்கிறேன். இப்போ வந்துருவான். ஓ பாட்டில் வாங்க போயிருக்காருன்னு சொல்லு. அதெல்லாம் வாங்க போகல, அதெல்லாம் நிப்பாட்டி ரொம்ப நாளாச்சு. நீங்க 2 பேரும் என்னைக்கு ஒண்ணு சேர்ந்தீங்களோ அன்னைக்கே நான் சரக்கடிக்கு நின்று போச்சு. உங்க அப்பா கூட சரக்கடிக்கிறது இல்ல. நீங்க சொல்றது மொத்தம் பொய். சத்தியமா சொல்றேன். இங்க பாரு, நீங்க 2 பேரும் எங்கேயாவது வெளியே போய் தனியா பேசிட்டு இருப்பீங்களா குளு 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 குளுன்னு, அப்ப சொல்லு அவன். அது எங்க மாமா ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு, தண்ணி அடிச்சு அந்த போதை இறங்கிரும், பொண்ணு பிடிச்சிருச்சுன்னா அது இறங்காதுன்னு. நான் கொஞ்சம் டிக்ரோஸ் அங்கிள் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். ஓகே. இன்னைக்கு உன் புருஷன் என்ன அடிச்சதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டல. வாங்கினதை திருப்பி கொடுக்கணும்ல, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். எங்க அவன்? பாஸ் இப்ப இங்க இல்ல, வெளியே போயிருக்காரு. ஓஹோ. அப்படின்னா ஒரு காரியம் செய், நாங்க வந்துட்டு போனதை அவங்கிட்ட சொல்லு. நான் சொல்றேன். அது வரைக்கும் இவ எங்க கூட இருக்கட்டும். வாடி வாடி. இந்த கிறிஸ்மஸுக்கு கிடைச்ச சூப்பர் பரிசுடி நீ. ஆடி வா. டேய் அது பாவண்டா. அத ஒண்ணு செஞ்சிடாதீங்க, அத ஒண்ணு செஞ்சிடாதீங்க. டோனி, உனக்கு நல்ல நாள் கெட்ட நாளே கிடையாதா? இன்னைக்கு தண்ணி அடிச்சு மட்டை ஆயிட்டியா? பாஸ் டோனி. என்னடா என்னாச்சு? பாஸ், ராஜேஷும் அவங்க ஆளுங்களும் கேத்திரியில கொண்டு போயிட்டாங்க. அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போது, நீங்க காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. டோனி, டூல்ஸ் என்னை விட்டு போயிட்டேடா.
கேத்ரின், கேத்ரின், கேத்ரின். டோனி டோனி ஐ லவ் யூ. ஏய் ஏய் வாங்க. ஏய் புடிங்கடா. ஏய் விடு விடு. இவன் தான் கொலைகாரன். இந்த ரெண்டு கொலை பண்ணவன் இவன் தான். இவன் தான் கொலை பண்ணா. இவன் தான் கொலை பண்ணா. ரெண்டு கொலையும் பண்ணவன் இவன் தான் சார். பைத்தியத்தை Son of the bitch! பைத்தியம் பிடிச்சிருக்கு. பைத்தியம் பிடிச்சிருக்கு. எனக்கு பைத்தியம் இல்ல. கொண்டு போங்க. எனக்கு பைத்தியம் இல்ல. உன்னை கொன்னது இவன் தான். நீ பைத்தியக்காரன் தான்டா. இந்த ரெண்டு பேரை கொண்டு வா இவன் தான் சார். பொண்டாட்டிய தப்பான குளத்துல பார்த்துட்டு நண்பனையும் அவளையும் கொலை பண்ணது இவன் தான். இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. எனக்கு பைத்தியம் இல்ல. எனக்கு பைத்தியம் இல்ல. சாட்சிகளை விசாரித்ததிலும் போலீசாரின் ஆதாரங்களின்படியும் இந்த இரண்டு கொலைகளையும் செய்தது டோனிதான் என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபணமாகியுள்ளது. குற்றவாளி ஒரு மனநோயாளி என்பதை கருத்தில் கொண்டு இபிகோ செக்ஷன் 84 படி அவர் மனநிலை சரியாகும் வரை அவரை மனநல காப்பகத்தில் வைத்து சிகிச்சை அளிக்குமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மிஸ்டர் இமானுவேல் ஜோசப். நான் தான் சார். மெண்டல் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வந்த டோனி டிசோசா உங்களை வந்து பார்த்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உண்மையை மறைக்காம சொல்லுங்க. டோனி டிசோசா எங்க இருக்காரு? எனக்கு தெரியாது. மிஸ்டர் இமானுவேல், தேவையில்லாம எங்களை டென்ஷன் பண்ணாதீங்க. சத்தியமா தான் சொல்றேன், அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவர் ஹாஸ்பிட்டல் தப்பிச்ச அன்னைக்கு நீங்க அவரை பார்க்க போயிருந்தீங்களா? போனேன். எதுக்கு? கிறிஸ்மஸுக்காக போனேன். ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் அவனை கண்டிப்பா போய் பார்ப்பேன். அவன் உங்ககிட்ட முக்கியமா ஏதாவது சொன்னானா? போய் சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க அவனை பார்க்கவே இல்லையா? இல்ல. மிஸ்டர் இமானுவேல், அவர் வந்து உங்களை பார்த்தாலோ அவரை பத்தின தகவல் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சாலோ உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். உள்ள யாரும் இல்லை சார். ஓகே, நான் சொன்னதை மறந்துடாதீங்க.